அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். இது ஒரு 5 ரூபா காயினு. 1999 என்ன மின்ட்டு, மாஸ்கோ மின்ட். இது வந்து கிளாரடிக்கு யூஎன்சி காயினு. ஒரு காயின் 50 ரூபா. 2 மாதத்துக்கு முந்தைய 50 ரூபான்னு கொடுத்தேன். 100 காயின் வாங்கினதில் எனக்காக எடுத்து வைத்த 20 காயின் மட்டும் இருக்குது. ஒரு சீட்டு 20 காயின்ஸ் எல்லாமே ஒரே பாக்கெட்டில் உள்ளது. காயினை பார்த்துக்கோங்க. 100% யூஎன்சி காப்பர் நிக்கல் காயின்லாம் இனிமேல், அதுவும் மாஸ்கோ மின்ட்டு, உங்களுக்கு யூஎன்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பாக்கெட் கிடச்சிச்சு, 80 காயினை விற்றுட்டேன். இதே 50 ரூபா ரேட்டுக்கு ஒரு 20 காயின் நமக்காக வேண்டி இருக்கட்டும் அப்படின்னு எடுத்து வச்சேன். நான் எங்கள் சொந்த ஊரில் இருக்கிறதுனால கையில் வேறு பதிவு போடுறதுக்கெலாம் காயின்ஸ் நிறையா கொண்டு வரல. சரி, ஏதோ ஒன்று போடுவோம், அது வாட்டில் உருண்டுக்கிட்டு கிடக்கட்டும், மக்கள் பார்த்துக்கிட்டா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி போடுது. இதில் எதுவுமே யூஸ்டு கிடையாது. அப்படியே பின்பக்கம் காமிக்கிறேன். லைட் கிளாரில் இந்த பக்கம் பார்த்துங்க. எங்கிட்டுமே எந்த கிராட்சியுமே இருக்காது. இருக்குன்னா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறான். கிராட்சி இல்லாத ஏன்னா கிராட்சி இல்லைன்னு சொல்ல முடியும். 20 காயின்ஸ் அவைலபிள். ஒன்லி 20 காயின்ஸ். ஈச் 50 rupees ஒன்லி. போதுமா? இன்னொரு யூஎன்சி காயினு. இது வந்து இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? இது ஃபுல்லாக 5 போட்டிருக்கும். இந்தியாவின் தேசிய சின்னமாகிய சிங்கங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். பாரத் இந்தியான்னு போட்டிருக்கும். கீழே சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு போட்டிருக்கும். ஒரு பக்கத்தில் இவ்வளோ தான் மேட்டர். இது யூஎன்சி. ஆனால் இது வந்து பிஜு பட்நாயக் இந்த இருக்கு பாருங்க. இது எல்லாமே பிஜு பட்நாயக் ஹைதராபாத் மின்ட்டு 2016. இது எல்லாம் ஒரே பேக்கெட்டில் உள்ளது தான். இது ஒரு காயின் வந்து 75 ரூபா. ரேர் காயினு, அவ்வளோ எளிதில் கையில் கிடைக்காத காயினு. இதில் மொத்தம் ஒரு 16 நாணயம் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் கேட்டாலும் இல்லை. 1-2 மட்டும்தான் எனக்கு நான் வச்சு கொடுவேன். பாக்கியெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஏற்கனவே கலெக்ஷனில் 2 இருக்கின்றன, வாங்கிக்குவாங்க. இது என்ன யூஎன்சி இருக்குங்கிட்டு, இது மைசூர் யூனிவர்சிட்டி தான். நமக்காண்டு 10 எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து மதர் தெரசா. ஒரு நொய்டா, ஒரு ஹைதராபாத். வெறும் 40 ரூபா தான். பேக மக்தரில் நம்மகிட்ட இருக்கிறதே இந்த 2 காயின் தான். இது ஒரு விஓசி நாணயம். 1786 கண்டிஷனான காயின். இது ஒரு வித்தியாசமான காயின். எது இந்த இருக்குல்ல, இந்த சைடு இந்தியா பாரத்னு ஓட்டு இந்தியாவின் தேசிய சின்னம் இருக்கா, சிங்கம், பெரிய சிங்கம். இது அப்படியே இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா அதே சிங்கம் இந்த பக்கம் இருக்கும். பாரத் இந்தியா அதே மாதிரி அதே சிங்கம். இது கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது. முத்திரைகள்லேயும் மாற்றம் இருக்காது. இந்த பக்கமும் சிங்கம், இந்த பக்கமும் சிங்கம். ஒன்று கிடச்சிச்சு, அதை அப்படியே நம்மளோட கலெக்ஷன் வச்சுருக்கேன். அதேமாதிரி இன்னொரு காயின்
இந்த பக்கம் சிங்கம். அப்படியே திருப்பினீங்கன்னா இந்த பக்கம் சிங்கம் இத்தனை கிளாக் வைஸில் இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட் அடித்த ஒரிஜினல் காயின்லாம் சொல்ல முடியாது, ஏதோ ப்ரிப்பேரிங் காயின் மாதிரி இருக்குது. அதனால் நான் இதை பதிவிலே போட மாட்டேன், சும்மா என்கிட்ட இருக்குன்னு இருக்கட்டும். ஆனால் இது ப்ரிப்பேரிங் காயின் மாதிரி தெரியல. இது ரிம்மை பார்த்திங்கன்னா 2 ரிம்மும் ஒன்றா ஒட்ட வச்சது மாதிரி இருக்கும். ரெண்டையும் என்னமோ ஆக்ஸ் ஆப்ரேட் வச்சு 2 கீறி 2 காயினும் சேர்த்து ஒன்றா ஒட்ட வச்சுருக்காங்கன்னு தெரியல. நம்ம இது செய்ய போகிறதில்ல, இதுக்கு நமக்கு டைம் கிடையாது. நாணயங்களோட நாணயங்களாக கிடைத்தன என்னுடைய பத்திரமாக வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது என்ன காயின்? 2004 மும்பை அண்டு ஹைதராபாத் ரெண்டுமே இருக்கும். மும்பை அண்டு கொல்கட்டா 2 காயின் இருக்கும். ஈச் 100 ரூபீஸ். 2004 எல்லாமே ஈச் 100 ரூபீஸ் தான். இந்த பக்கம் ஃபுல்லாக 2004 வைக்கிறதுக்காண்டி வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னது, 60வது வருஷம் கொல்கட்டாவுடைய அந்த பில்டிங்கோட நினைவை வெளியிட்டிருக்காங்க. ஹைதராபாத் மின்ட் 100 ரூபா. இது ராணி கெய்டுண்டுலு 100 ரூபா. பேகம் அக்தர் 40 ரூபா தான். இது 75/22 உள்ளது வெறும் 20 ரூபா தான். அது 2010 உள்ளது தாகூர் 30 ரூபா தான். 2009 ஹைதராபாத் காமன்வெல்த் காயின் 50 ரூபா. ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹைதராபாத் மின்ட் 50 ரூபா. வைஷ்ணவி தேவிலாம் 20 ரூபா தான். காமராஜர் மும்பை மின்ட் 600 ரூபா. காமராஜர் மும்பை மின்ட் இதெல்லாம் நான் பதிவில் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக காமராஜர் தான். இதெல்லாம் ஐஎல்ஓ நாணயம். ஹைதராபாத் மின்ட்டு, மும்பை மின்ட்டு, நொய்டா மின்ட்டு, எல்லா மின்ட்டும் வெரைட்டிஸ் வைஸாக இருக்கும். உங்களுக்கு எந்த மின்ட்டு வேணுமோ நீங்கள் அதை கூட செலக்ட் பண்ணி கூட நீங்கள் என்கிட்ட எடுத்துக்கலாம். மொத்தம் ஒரு 9 நாணயம் இருக்குது. சி சுப்பிரமணியம். இது எல்லாமே துளசி, ஆச்சாரிய துளசி அவங்களுடைய நாணயம். யூஎன்சி காயின் ஒரு 18 நாணயம் இருக்கும். ஒரு நாணயம் ஒரு 40 ரூபா மட்டும்தான். யூஎன்சி காயின் இது. இந்த மாதிரி வரிசைக்கு ஒரு 10-20 காயின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது யூஎன்சி தான், எந்த சந்தேகமும் கிடையாது. இது என்ன துளசி ஐயா என்ன வேறமாக எழுதியிருக்கேன் காப்பர்னு சொல்லி. மெட்டலு வேறு, இது வேறு மெட்டலு, இது வேறு மெட்டலு, இது வேறு மெட்டலு. அதனால் காப்பர் பிரான்ஸு 2004 ஹைதராபாத்து 500 ரூபா விட்ருக்கு. மெட்டல் சேஞ்ச். இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பாக்கி கொஞ்சத்தையும் பார்த்துருவோமா. இது ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹைதராபாத் மின்ட்டு. இது ஒரு திருவள்ளுவர் காயின். இதெல்லாம் பசவேஸ்வரா ஒரு காயின் 100 ரூபா. இன்னும் 4, 8, 9 நாணயம் இருக்குது. இது எல்லாமே 5 ரூபாயில் வெரைட்டிஸ் வைஸாக வச்சுருப்பேன். உங்களுக்கு 5 ரூபாயில் கம்மாமரேட்டில் எந்த காயின் வேணும்னா இருந்தாலும் என்கிட்ட கேட்டிங்க வாங்கிக்கிடலாம். விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டு தான். 2004 ஹைதராபாத்து, அதை சீப் ரேட்டு கேட்கக்கூடாது. அது 2500 ரூபா ஒரு காயின். மின்ட்டை காமிக்க உங்களுக்கு தெரியுதா? ஹைதராபாத் மின்ட்டு தெரியுதா? பக்கத்தில் இன்னொரு நாணயம். இது ஹைதராபாத் மின்ட்டு. இது யூஎன்சி காயின் ரெண்டுமே. அதனால தான் 2500 ரூபா, இல்லைன்னா 2500 கிடையாது. இது கோமகதா மாறு இன்சிடெண்ட், அது ஒரு விபத்தை உண்டது. 2014 நொய்டா மின்ட்டு 500 ரூபா. பயோமெட்டல் எல்லாம் பிராசி. இது ஒன்று மட்டும் மெட்டல் வேறு. அப்புறம் இது 1 ரூபா நாணயம் 950 ரூபா. 5ல் 1 சோல்ட் ஆயிடுச்சு, 4 இருக்குது. 2004 ஹைதராபாத். இது 1500 ரூபா.
தெரியுதா? இது 2500 இது 1500. 1876 குயின், 1942 சிலோன் இந்தியா 2 இருக்கும், 1943 சிலோன் இந்தியா 2 இருக்கும், 25 சென்ட்டு. சார்ஜ் 6th ஸ்ரீலங்கா 1943 1 சென்ட். அது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வெறும் 50 ரூபா தான். நேரு காயின்லாம் ஒன்று 50 ரூபா தான். 1934 சிலோன் ஆஃப் சென்ட். இது அது ஆஃப் சென்ட். 1926 சிலோன்னு ஒரு பக்கம் இந்தியான்னு போட்டிருக்கும். இது ஒரு ஈஸ்ட் ஆப்பிரிக்கா காயின். இது வந்து சார்ஜ் 6th ரெக்ஸ் 1 சென்ட். அந்த பக்கம் என்ன விட்டுருக்கணும் பார்ப்போம். ஈஸ்ட் ஆப்பிரிக்கா காயின், அது ஒரு ரேர் காயின். அது வந்து இதெல்லாம் யானை தந்தங்கள் சுற்றி இந்த போட்டிருக்கலாம். இதெல்லாம் இந்த போட்டிருக்கலாம் யானை தந்தம். இது மேலே ஒன்றுன்னு போட்டிருக்கும், ஈஸ்ட் ஆப்பிரிக்கான்னு போட்டிருக்கும். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ அந்த காயினை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு போட்டு விடலாம். ஒரு சின்ன குட்டி பதிவு தான். நன்றி சார்.